தாய் தமிழ் உறவுகள் அனைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 36 சைஸ் மார்பு சுற்றலை கொண்ட டேப் மூலியமா எடுக்கப்பட்ட 36 சைஸ் கொண்ட ஒரு பிளவுஸுக்கு பேக் ஓப்பன் அண்ட் போட் நெக் அண்ட் டிசைன் மாடல் பிளவுஸ் தைக்க போகிறோம். ஸோ அந்த மாடல் பிளவுஸுக்கு உண்டான கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேக் ஓப்பன் பிளவுஸ் அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து போட் நெக் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டிசைன் வந்து வரப்போகுது. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் இது வரைக்குமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வச்சு போட்டுருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து பேக் ஓப்பன் போட்டதில்லை அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து வீடியோ வரப்போகுது. ஸோ முழுமையா இந்த ரெண்டு வீடியோ பார்க்கும் பட்சத்தில் நீங்களும் உங்களுடைய அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளவுஸை வந்து வெட்டி தைச்சிக்கிறதுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. மேலும் உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விடை உங்களை தேடி வரும் அல்லது வீடியோவாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 36 இன்ச்சு மார்பிள் ஸ்டோன் கொண்ட ஒரு பிளவுஸுக்கு பேக் ஓப்பன் அண்ட் போட் நெக் அண்ட் ஒரு மாடல் பிளவுஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரவசத்தை வந்து ஆப்போசிட்டில் போட்டு தான் வெட்டுவோம். அது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு, இது வந்து பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால கரவசத்தை நம்ம பக்கம், அதாவது நான் நிற்கிற பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பேக் ஓப்பன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தோணுச்சுன்னா மறக்காமல் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேசிக்காக நம்ம கீழே வந்து கரெக்ஷனுக்கு எப்பவும் போடுங்கிற மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு தான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேங்களா? இந்த 3/4 இன்ச்சு ஸ்பேஸுங்கிறது போதும். எப்பவுமே பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வெட்டினோம்னா இந்த கரையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால் இந்த கரையை வந்து இதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச். 14.5 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம வந்து 15 இன்ச் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த 1/2 இன்ச்சு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த அரேஞ்சு வந்து எப்போவுமே வந்து எந்த பேக் ஓப்பன் ப்ளவுஸ் விட்டாலும் தான் இதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 36 இன்ச்சு அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் ஓப்பன் அண்ட் ஆல்சோ போட் நெக் அப்படிங்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் பாருங்க 36 இன்ச்சுக்கு பாருங்க 38 இன்ச்சு 2 இன்ச்சு நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சா தான், ஏன்னா வந்து என்ன காரணங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். நார்மலாக கழுத்து இறக்க வச்சு போடும்போது பாடி லூஸ் வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். பட் இது வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக வருது. கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கு அண்ட் ட்ராப்ஸ் வரனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு லூஸ் சேர்த்து வைக்கணும், இல்லாட்டி வந்து ப்ளவுஸ் வந்து பத்தாது. ஸோ அதற்காகத்தான் 38 இன்ச்சு வந்து வைக்கிறேன், 2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இங்கேயும் ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு. இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. 9.5 இன்ச் மேலையும் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்ஜின் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாறுதல் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காகனா, எப்போவுமே ஹை நெக் ப்ளவுஸ், போட் நெக் ப்ளவுஸ் இந்த மாதிரி இது வைக்கும்போது மார்பு சுற்றளவு அதுக்கேற்ற போல் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ இல்லாட்டி வந்து ப்ளவுஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு 15 இன்ச்சு. 15 இன்ச்சு ஷோல்டர் அப்படிங்கும்போது நான் 15 இன்ச்சு அப்படியே வைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து கழுத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, 10.5 இன்ச்சு கழுத்தோட அளவு. ஓகேங்களா? 10.5 இன்ச்சு கழுத்து அளவு. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட உயரம், கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அண்ட் டிராப்ஸ் வந்து முடியக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ 3.5 8 இன்ச்சு. இப்போ வந்து ஒரிஜினல் கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல பாருங்க, நல்லா இதை நேராக கோடு போட்டுக்கணும்.
இதை இப்படி கோடு போட்டுக்கணும். இது போட் நெக் அப்படிங்கிறனால சும்மா வரைஞ்சிக்கலாம். பட் நெக் எல்லாமே வந்து நம்ம கேன்வாஸில் தான் வெட்ட போகிறோம் அப்படிங்கிறனால இந்த நெக் வந்து சும்மா இப்படி வரைஞ்சிக்கலாம். இது சும்மா வந்து அடிஷ்னல் தான். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதில் வந்து ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 இன்ச்சில் இருந்து நம்ம எப்படி வரைஞ்சிக்கிறோம்னா இப்படி வரைஞ்சிக்கிறோம். முக்கியமாக நம்ம ட்ராப்ஸ் வரையும் போது நம்ம வெட்டும் போதும் சரிதான், இந்த இடத்துல வந்து இது வந்து வெட்டக்கூடிய அளவு இல்லையா? ஸோ இந்த வெட்டக்கூடிய அளவுல இருந்து இங்கே 1/4 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்து வச்சு தான் வெட்டணும். அப்போதான் வந்து நம்ம கேன்வாஸ் அடிச்சு திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு கொக்கி வைக்கும்போது இந்த கொக்கி வைக்கிறதுக்கு மட்டும் இந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும். ஓகேங்களா? மற்றபடி வேற எந்த மாற்றமும் செய்ய வேணாம், இதே அளவு இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ 8 இன்ச்சு இதில் வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கும்போது நான் நெக் வெட்டும் போது 8.5 இன்ச்சு வச்சு வெட்டுவேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதில் வேற எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. இப்போ இந்த கழுத்தை மார்ஜின் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு ஷோல்டர் வந்து நம்ம வந்து கிராஸ் வந்து வச்சுக்கணும். போட் நெக்குங்கிறதுனால வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக கிராஸ் வைக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து சாரி கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோல்டர் தூக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 6.5 இன்ச்சு இதுக்கு வந்து ஆம்கோல் சுற்றுற அளவுக்கு வந்து நான் ஓப்பனுக்கு வைக்கிறேன். ஸோ அந்த 6.5 இன்ச்சு வைக்கக்கூடிய இடத்துல இதே நம்ம 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 7.5 இன்ச்சு வச்சு நம்ம ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ நீங்கள் நம்ம ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு மட்டுமே நான் வந்து வைக்கிறேன் இந்த ஆம்கோலோட ரவுண்டு ஷேப்பு. ஓகேங்களா? 1 இன்ச்சு போதும். ப்ளவுஸுக்கு ஏற்ற போல் வந்து நம்ம வந்து இதை வந்து வரையணும். ஸோ இந்த வந்து வெட்டுற அமைப்பு வந்து இருக்கணும். இதில் வந்து நடு அமைப்பு வந்து 4.5 இன்ச்சு, இதுக்கு டாட்டோட உயரம் 6 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 இன்ச்சு வரைக்கும் டாட் போட்டால் தான் இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ டாட் பிடிமானத்துக்கு உண்டான அளவு 1/4 இன்ச்சு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ டாட் உயரம் வந்து மாறணும். ஏன்னா டாட் இதுக்கு சின்னதாக பிடிச்சோம்னா இந்த இடத்துல வந்து லூஸ் வந்துடும். ஓகேங்களா? ப்ளவுஸ் போடும்போது அதனால இந்த ஓப்பன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற போல் அந்த டாட்டோட அமைப்பை நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து வெட்டிக்கலாம். பாருங்க, இதை இப்படி வெட்டும் போது கரெக்டா இப்படி ஒரு கார்னர் சும்மா லேசா கார்னர் வைக்கணும் மேல. பாருங்க, நேரா வெட்டாம சின்னதா ஒரு கார்னர் வளைச்சு விட்டு திரும்ப அதை வந்து வெட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதை மடிச்சு போட்டு இந்த அளவு வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து வெட்டிக்கிறோம். 36 சைஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அளவு நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக வரக்கூடிய அளவுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 36 சைஸ் தான் முதல் அளவுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கரெக்ஷன் பண்ணக்கூடிய இந்த இடத்த நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். கரெக்ஷன் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க, இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு இதிலிருந்து இப்படி எடுத்துக்கணும். திரும்பவும் இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்து இப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது தைக்கும் போது இது ஏன் அப்படிங்கிறத இந்த ஸ்பேஸ் வந்து 1/4 இன்ச்சு வேணும் அதிகமாக வேணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்பேஸ் வேணும், அதுக்காக தான் இந்த துணி வந்து விட்டுருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் தைக்கும் போது இந்த அளவுகள் ஷோல்டர் அளவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து திருப்பும் போது இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக கேன்வாஸ் இல்லாமல் தைக்கும் போது இந்த மாதிரி வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து முதல்ல வெட்டிக்கணும். ஓகேங்களா? வெட்டும் போதுனா வெட்டிக்கணும். நம்ம கேன்வாஸ் வெட்டுறோம் அப்படிங்கும்போது வந்து இது தேவையில்லை. ஓகேங்களா? நார்மலா இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ ஆம்கோல் அளவு அப்ராக்சிமேட் அளவு தான் எடுத்திருக்கோம். கை வந்து இப்போ வெட்டிட்டு அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து தேவைப்பட்ட ஆம்கோலை வந்து வெட்டிக்கலாம். இதில் வந்து பட்டி வந்து ஜாயிண்ட் இல்லாமல் போடணும் அப்படிங்கிறனால வந்து இதில் பட்டியோட அளவு வந்து துணி வந்து இதில் எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து திரும்ப வந்து பார்க்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் தட்டு வெட்டிட்டு கூட நம்ம வந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம். ஏன்னா பட்டி வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வெட்டணும். ஓகே, இப்போ வந்து கை வந்து வெட்டிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு கை உயரம் பாருங்க, கை நல்லா கை வெட்டும்போது அதில் எந்த மாற்றமும் நான் செய்யலை. ஓகேங்களா? இந்த ப்ளவுஸோட கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு.
10.5, இது வந்து 3/4 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. 10.5 இன்ச்சுக்கு பதிலாக 11 இன்ச்சு. ஓகேங்களா? 11 இன்ச்சு இங்கே உயரத்துக்கு வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு, அதாவது 2 இன்ச்சு நான் வந்து பஃப் கை கண்டி வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க 11 வச்சுருக்கேன் கையோட அளவு. இங்கே வந்து 3.5 இன்ச்சு இங்கே வந்து ஆம்கோல் ரவுண்டு கண்டி வைக்கிறேன். அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து கை சுற்றளவு 5.25. ஓகேங்களா? இங்கே வந்து 7. ஓகேங்களா? 5.25 7. இப்போ இந்த கை அளவை மார்ஜின் வச்சுக்கலாம். இப்போ அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முனிக்கை சுற்றளவை விட இங்கே 1.25 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். இங்கே 5.25, இங்கே 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து கை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அமையும். இப்போ இந்த 2 இன்ச்சு நம்ம மேலே பஃப்பு காண்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதே 2 இன்ச்சு இங்கே இப்படி வச்சுக்கலாம். இந்த 2 to 2 இப்படி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம இதுலேருந்து வெட்டும்போது இது நார்மல் கையளவு, இது வந்து கவர் தட்டு. இது வந்து முதல்ல நம்ம வந்து வெட்டக்கூடாது. நம்ம வந்து கை தச்சுட்டு அப்புறமா வந்து வெட்டிக்கலாம். இப்படி வெட்டிக்கலாம். இதில் பஃப் வருது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லூஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் இருக்கணும். இல்லாட்டி கை வந்து உள்ளே ஏறாது. ரொம்பவே வந்து டைட்டாக இருக்கணும் ஆம்கோல் சைஸ் வந்து. அதனால் வந்து கொஞ்சம் லூஸ் சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதனால் இப்படி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து நீங்கள் யோசிக்கலாம், இப்போ வந்து இந்த ஆம்கோலோட அளவு வந்து எப்படி நீங்கள் கணக்கெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட சுற்றளவு இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்க, ஆம்கோல் சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு 16 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 15.5 இன்ச்சு போதும். பட் நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் வைக்கிறேன். ஏன்னா வந்து இது நீல கை, இந்த இடத்துல வந்து டைட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி 15.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவுக்கு பதிலாக இது நீல கை அண்ட் பஃப் வரனால ஒரு 1/2 இன்ச்சு மட்டுமே 15 இன்ச்சுக்கு பதிலாக 16 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, 8 8 16 இன்ச்சு வருது. இப்போ ஆம்கோல் சுற்றளவு இதுக்கு சரியாக வருதான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அறுக்காத்து, இங்கே அறுக்காத்து வரக்கூடிய இடம் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கணும். நார்மலாக கைக்கு அளவு எடுக்கும்போது எப்படி எடுக்கும் அளவு அந்த அளவு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது பாருங்க, நம்ம பிடிமானத்துக்கு உண்டான அளவு மட்டும் குறையுது. ஸோ இப்போ நம்ம அந்த பிடிமானத்துக்கு உண்டான அளவு எவ்வளவோ அதை மட்டும் நம்ம வந்து வெட்டிக்கலாம். அவ்வளோதான், போதும். எப்போவுமே இந்த ஆம்கோல் அளவு வந்து முதல்ல நம்ம வந்து வெட்டிடக்கூடாது. இந்த கை எல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெட்டணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கை வந்து வெட்டிட்டோம், பேக் தட்டு வந்து வெட்டிட்டோம். அடுத்து வந்து இதுக்கு வந்து ஃப்ரண்ட் தட்டு வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால ஜாயிண்ட் இல்லாத பகுதியை நம்ம வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் தட்டை வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஃப்ரண்ட் வந்து வெட்டிக்கணும். ஸோ இந்த ஃப்ரண்ட் வெட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய துணியில் வந்து பட்டி வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வைக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த அளவுகளில் நீங்கள் எந்த மாற்றமுமே செய்ய வேணாம். ஓகேங்களா? இது நேராக இருந்தாலே போதும். பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து மேலே ஏற்றிக்க பாருங்க. ஸோ இதுவே நம்ம கிராஸ் கட்டிங் வெட்டுறதா இருந்தால், ஃப்ரண்ட் ஓப்பன் வெட்டுறதா இருந்தால் கை வெட்டிட்டு இந்த இடத்துல போடுவோம். பட் இது நேர் கட்டிங் அப்படிங்கிறனால வந்து இது ஃப்ரண்ட் ஓப்பனில் பேக் ஓப்பன் அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக நேர் கட்டிங் தான் போட்டு ஆகணும். அதனால தான் இந்த வடிவமைப்பு. இதில் எந்த மாற்றங்கள் பண்ணுறோன்னு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த அளவுகள் இது வந்து வழக்கமாக நம்ம பேக் தட்டை என்ன வந்து வெட்டுறோமோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இது இந்த ப்ளவுஸோட முன் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. ஓகேங்களா? 13 இன்ச்சு அப்படிங்கும்போது இதற்கு நம்ம முன் உயரம் பாருங்க, இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால வந்து 14 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். 1.5 இன்ச்சு வந்து கிராஸுக்கு,
அண்ட் முன்னாடி வந்து கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு. ஓகேங்களா, 4.5 இன்ச்சு. ஓகே, இப்போ இதுக்கு டாட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ மேலேயும் 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பேக் கட்டு தேவையில்லை. அண்ட் இதுக்கு வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம், போதும். ஓகேங்களா, முக்கியமாக இந்த கழுத்தோட அளவு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம பண்ணக்கூடிய அளவுகள் பாருங்கள். இது வந்து 2 டாட்டுக்கு. ஓகே, இதில் வந்து 13 இன்ச்சுக்கு பதிலாக 14 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ 14 இன்ச்சுக்கு நேராக சின்னதாக மார்ஜின் போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம டாட்டோட அளவுக்கு பாருங்கள் 1.25 இன்ச், இந்த பக்கம் 1.25 இன்ச். இப்போ வந்து இதை வந்து சேர்த்துட்டா போதும். ஸோ ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து அமைஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம இது கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4.5 இன்ச்சு கழுத்து வந்து வரும் இல்லையா, ஏன்னா டிசைன் வேறு வைக்க போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம கழுத்தோட இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அது எப்படிங்கிறத நான் வந்து கேன்வாஸை வெட்டி காட்டுறேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு மட்டும் இதில் போடுறேன். ஓகேங்களா, இதில் வந்து டாட்டோட பிடிமானத்துக்கு உண்டான உயரம் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இதை வந்து வழக்கம் போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பேக் ஓப்பன் அப்படிங்கிறனால இதுலேருந்து 3/4 இன்ச்சுக்கு மேலே இந்த நடு டாட் போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து இப்படி ஆம்கோல் டாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஸ்டேட் பாயிண்ட்லேருந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு கிராஸ் நான் வந்து வைக்கிறேன். ஸோ 3/4 இன்ச்சு கிராஸ் அப்படிங்கும்போது இது வந்து இந்த மாதிரி வந்து வச்சா தான் இந்த ஆம்கோல் இடத்துல வந்து லூஸ் வராமல் இருக்கும். ஸோ அதற்காகத்தான் இந்த அமைப்பு. ஸோ இதை வந்து நார்மலாக 1/2 இன்ச்சு தான் வைப்போம், பட் இதுக்கு வந்து 3/4 இன்ச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா, காரணம் என்னென்னா ஷோல்டரோட அளவு அதிகம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து சுருக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த அளவு மாற்றம் செஞ்சுருக்கோம், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் தட்டை வந்து வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் தட்டு வெட்டும்போது இங்கே பாருங்கள், இந்த கார்னர் லேஸாக இப்படி வந்து வைக்கணும், அவ்வளோதான். அதற்கடுத்து நம்ம வழக்கமாக இதில் எப்பயும் வெட்டுற மாதிரி வந்து வெட்டிக்கலாம். பட் இந்த வீடியோவோட இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எவ்வளோ அழகாக வந்து இந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத, இந்த வடிவமைப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத, டிசைன் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் வந்து சொல்ல போகிறேன். ப்ளவுஸ் வந்து தைக்க மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்களும் இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பேக் தட்டை நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஸோ வச்சு பார்த்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பட்டி வந்து வெட்டிக்கலாம். பட்டி வெட்டிட்டு கேன்வாஸும் வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த விதமான கரெக்ஷனும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டிக்கணும். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல 3/4 இன்ச்சு பாயிண்ட் வருதுங்களா, இப்படி வரும்போது இந்த இடத்துல வந்து கீழே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இறங்கி வரணும். அப்படின்னா தான் இந்த டாட் பிடிச்ச உடனே இந்த இடத்துல வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கும், அளவு வந்து சரியாக வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதுக்கு உண்டான பட்டி வந்து வெட்டிக்கலாம். பட்டி வெட்டும்போது ஜஸ்ட் நீளம் அகலம் எல்லாமே வந்து இதில் நம்ம தைக்கும்போது நீங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. பட் இதோட வடிவமைப்பு மட்டும் இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நார்மலாக பிடிக்கக்கூடிய அளவு. அண்ட் ஆல்சோ இதில் வந்து இந்த பட்டி வந்து எக்ஸ்ட்ரா முன்னாடி வந்து வராது, அதனால் வந்து கரெக்டான அளவு வச்சுக்கணும். கரெக்டான அளவு வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டான அளவு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதுலேருந்து நம்ம மார்ஜின் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த அளவு இருந்தால் போதும், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், தைக்கும்போது வந்து அது தேவைப்பட வெட்டிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதை நம்ம வந்து வெட்டிக்கிட்டா ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு பட்டியோட அளவு வந்து வந்துருச்சு. யூஸ்வலாக இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ளவுஸில் பட்டியோட உயரம் வந்து பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னா, இந்த பட்டியோட உயரம் வந்து நம்ம எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, இதில் வந்து பிடிமானத்துக்கு 1/4 இன்ச் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு 1/2 இன்ச்சுனே வச்சுக்கோங்க.
அதோட சேர்த்து பார்த்தோம்னா 3 இன்ச்சு வருது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டு ஓப்பன் இல்லை அப்படிங்கிறனால வந்து இந்த 3ங்கும் போது இங்கே முன்னாடி வந்து 1/2 இன்ச்சு சேர்ந்து தான் வரும். 3 இன்ச்சு வரும். இந்த மாதிரி தான் வரும். பட் என்னங்கிறத நீங்கள் தைக்கும்போது அந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கிராஸ் வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த பட்டியோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு பட்டியோட அமைப்பு இப்படி தான் வரும். ஓகேங்களா? அழகாக வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டிக்கிட்டோம். கையோட கவர் தட்டு வந்து வெட்டலை. இது வந்து தச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கவர் தட்டு வெட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். இந்த சைஸுக்கு உண்டானது எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து கிடையாது, பேக் ஓப்பன் அப்படிங்கிறனால சொல்லியிருக்கேன். ஸோ இதே அளவு இப்போ வந்து நம்ம கழுத்தோட அளவு வச்சு நம்ம வந்து கேன்வாஸில் வந்து வெட்டிக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துருங்க. இப்போ வந்து இதில் பேப்பர் கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். பேப்பர் கேன்வாஸ் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் நைஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக பேப்பர் மாதிரியே இருக்கும். பட் இது கேன்வாஸ் தான். ஸோ இந்த மாதிரி கேன்வாஸ் போட்டால் தான் வந்து நெக்கு வந்து நம்ம மடித்து வந்து அயன் பண்ணும்போது வந்து சுருங்காமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நான் வெட்டி காட்டுறேன். இப்போ வந்து பேக்கில் வந்து ட்ராப் வரும். கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் கழுத்தோட அகலத்தை வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், இது வந்து மடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் தட்டு வந்து முன்பாக்கத்துக்கு வந்து ஓப்பன் இல்லாமல் வரணும் இல்லையா? முன்கழுத்தை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். 4.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்து கழுத்தோட உயரம். கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச். ஓகேங்களா? 10.5க்கு 5.25. 4.5 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு பதிலாக 5 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 இன்ச்சையும் 10.5 இன்ச்சையும் நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ வந்து இதை வந்து இப்படி சேர்த்துக்கலாம். தைக்கும்போது டிசைன் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து இப்படி வெட்டிக்கலாம். கழுத்தோட அமைப்பு இப்படி தான் வரும். இதில் நம்ம சின்னதாக ஒரு கிராஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த கிராஸ் அமைப்பு எப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம ஷோல்டரில் கிராஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸோட அமைப்பு கண்டிப்பாக நம்ம கேன்வாஸ்லேயே வந்து வெட்டணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கழுத்தோட அமைப்பு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சமோசா வச்சு தைக்கும்போது இந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வரும். அதுவே வந்து நம்ம பேக் செட் வந்து இப்போ வந்து வெட்டிக்கலாம். பேக்கில் வந்து வெட்டும்போது இந்த பேக்கில் வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து சைடில் வரணும், ஓப்பனில் வரணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சுக்கு பதிலாக 11 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறனால. இப்போ பேக் தட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 3.5 இன்ச்சு. ஸோ 3.5 இன்ச்சுனா இதை வந்து 3.5 இன்ச்சு எதுவுமே பண்ண வேணாம், 3.5க்கு பதிலாக 3.5 வச்சுக்கலாம். ஆனால் கீழே இந்த ட்ராப்ஸ் இருக்க பார்த்தீங்களா, இதை மட்டும் சேர்த்துக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 5 இன்ச்சே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ட்ராப்ஸ் தான் வந்து நமக்கு வந்து பெருசாக வரணும். ஸோ அதை தான் நான் வந்து ஏற்கனவே வந்து கட்டிங்கில் முதல்லையே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இப்படி வந்து வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த கழுத்தோட பகுதி இப்படி வரும். இந்த பகுதி இந்த இடத்துல வந்து கொக்கி வந்துடும். இது கீழே வந்து ட்ராப்ஸ் வந்துடும். ப்ளவுஸில் வந்து தைக்கும்போது கீழே வந்து கொக்கி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ ட்ராப்ஸ் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த கழுத்தோட வடிவமைப்பு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டிக்கணும். கேன்வாஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம முதல்லையே வெட்டிக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு வந்து நம்ம வெட்டிக்கிட்டால் தைக்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ட்ராப்ஸை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். அதாவது பின்னாடி வரக்கூடிய இந்த கழுத்தோட அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த ட்ராப்ஸோட அமைப்பு தான் இந்த ப்ளவுஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு ப்ளவுஸோட மாடலை வந்து கொடுக்க போகுது. ஸோ இது வந்து இப்போ வந்து வெட்டியாச்சு.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து சிறப்பாக வந்து முடிச்சிட்டோம். கேன்வாஸ் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது குட் குவாலிட்டி கேன்வாஸை வந்து கொடுங்க. இது வந்து சுருங்காது, தேய்க்கும் போது சுருங்காது. நார்மலாக கேன்வாஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து சுருங்கும். ஓகேங்களா? இது தைக்கும்போது தேவைக்கேற்ப வந்து இதோட அகலத்தை வந்து குறைச்சிக்கலாம். பட் இதோட அமைப்பு இப்படி தான் வரும். ஸோ இந்த ப்ளவுஸில் பேக் தட்டு 36 இன்ச்சு சைஸுக்கு பேக் ஓப்பன், இந்த ட்ராப்ஸ் வச்சு இந்த டிசைன் மாடல் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இது வந்து இதோட அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து முன்கழுத்துக்கு. ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ப்ளவுஸ் ரொம்பவே ஈஸியாக தைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பிளவுஸ் மட்டுமே வெட்டுறதை பார்த்துட்டு இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு பேக் ஓப்பன் பிளவுஸ் வெட்டுறதை பார்க்குறீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பேட்டர்ன் பிளவுஸ் வெட்டுறது எப்படி அப்படிங்கிறத இங்கே பார்த்துருப்பீங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. நீங்க வந்து கான்பிடண்டா நம்மளாலையும் இதை செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோ சொன்ன விஷயத்த நீங்களும் பண்ண முடியும். ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நீங்க பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு ரொம்பவே நல்லா இந்த பிளவுஸ் எப்படி கட் பண்றது, தைக்கிறது அண்ட் மாடல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்திருக்கும். ஸோ இதை வந்து தொடர்ந்து முழுமையா பாருங்க. பாதியோட பார்த்துட்டு விட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து புரியாது. முழுமையா பாருங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரீச் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. அதற்காக நீங்க செய்யக்கூடியது என்னன்னா இந்த வீடியோக்கு மறக்காம வந்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பத்தின சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் கொடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் கொடுங்க. அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. நிச்சயமா உங்க கேள்விக்கான விடை வந்து உங்களை சேரும். ஸோ இதே போல அதாவது இந்த பிளவுஸ் கட்டிங்கோட ஸ்டிச்சிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.